தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. இந்த வீடியோவில் ஜீரோதா அவங்களோட கைட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் இப்போது புதுசாக 5 ஃபியூச்சர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஜீரோதாவோட கைட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்க ஒரு சில ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ட்ரேடிங்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண போகுது. அட் த சேம் டைம் நம்மளோட லாஸையும் கம்மி பண்ண போகுது. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு ஜீரோதால புதுசா ஃப்ரீயா டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னா அதற்கான அஃபிஷியல் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீட்டில இருந்தே ஆன்லைன் மூலமா நீங்க ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆர்டர் ஸ்லைசிங். இனிமே நம்ம ஜீரோதா கைட்ல பல்கான குவான்டிட்டிஸை சிங்கிள் ஆர்டர்ல நம்மளால பிளேஸ் பண்ண முடியும். பட் அது எக்ஸிக்யூட் ஆகும்போது மல்டிபிள் ஆர்டர்ஸ்ல எக்ஸிக்யூட் ஆகும். கேட்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கா? ஓகே, நம்ம ஒரு உதாரணத்தோடு பார்க்கலாம். இப்போ நான் நிஃப்டி கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறேன். இப்போ நிஃப்டியை நான் பை பண்ண போகிறேன் அப்படின்னா நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7500 குவான்டிட்டி நான் பை பண்ணுற போனோம் அப்படின்னா நம்மளால் 7500 குவான்டிட்டியும் சிங்கிள் ஆர்டரில் பிளேஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்கிரிப்டுக்கும் இப்போ ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், F&O கான்ட்ராக்ட்ஸ், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, இந்த மாதிரி ஒவ்வொரு F&O கான்ட்ராக்ட்ஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குவான்டிட்டி ஃப்ரீஸ் லிமிட் அப்படின்னு எக்ஸ்சேஞ்சில் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. குவான்டிட்டி ஃப்ரீஸ் லிமிட் நிஃப்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1800 குவான்டிட்டி. அதாவது மேக்ஸிமம் ஒரு ஆர்டரில் பார்த்தீங்கன்னா 1800 குவான்டிட்டி தான் நம்ம வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து பிளேஸ் பண்ணணும். 1800 குவான்டிட்டிக்கு மேலே நம்மளால் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்போ 1800 குவான்டிட்டிக்கு மேலே நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 1500 குவான்டிட்டி வாங்குங்க. திரும்ப நீங்கள் வந்து பை ஐக்கானை கிளிக் பண்ணி 1800 குவான்டிட்டி வாங்குங்க. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்சேஞ்சோட ரூல்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கிரிப்டுக்கும் இருக்கும். இப்போ நிஃப்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1800 குவான்டிட்டிஸ், அதாவது 24 லாட்டு. இதுவே நீங்கள் பேங்க் நிஃப்டிக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 900 குவான்டிட்டி, அதாவது 30 லாட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கிரிப்டுக்கும் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி ஃப்ரீஸ் லிமிட் வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஜீரோதாவில் இந்த ஆர்டர் ஸ்லைசிங்கில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு நிஃப்டியில் வந்து 7500 குவான்டிட்டி வாங்கணும் அப்படின்னா நீங்கள் 7500 குவான்டிட்டி கொடுத்துட்டு பையை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பை ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பை ஆகும்? ஸோ அதை தான் இங்கே நஜ்ஜில் அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது குவான்டிட்டி ஃப்ரீஸ் லிமிட் வந்து நிஃப்டிக்கு வந்து 1800 தான். பட் நாங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆர்டரில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணால் போதும், அதை நாங்கள் 5 ஆர்டராக ஸ்லைஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் தனித்தனியாக நீங்கள் வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ண தேவையில்லை. ஒரே ஆர்டர் போட்டோம் அப்படின்னா நாங்கள் அதை ஸ்லைஸ் பண்ணி நான் உங்களுக்கு அதை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் ஸ்லைஸிங்கிறது. இது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பை கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆர்டராக நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். பட் நான் ஒரு வாட்டி தான் பை கொடுப்பேன். அதுவே பார்த்தீங்கன்னா 5 ஆர்டராக வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆயிரும். இதில் நம்ம என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா 5 ஆர்டருக்குமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ், டேக்ஸ் எல்லாமே நமக்கு அப்ளிகபிள் ஆகும். ஓகேங்களா? இந்த ஃபீச்சர் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் குவான்டிட்டிஸில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உதாரணத்துக்கு தான் 5 ஆர்டர்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் என்ட்ரு பண்ணுற குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி, அதாவது குவான்டிட்டி ஃப்ரீஸ் லிமிட்டுக்கு அதிகமாக நீங்கள் குவான்டிட்டி என்ட்ரு பண்ணும்போது அந்த குவான்டிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி அது ஆட்டோமேட்டிக்காக எத்தனை ஆர்டர் அப்படிங்கிறது நஜ்ஜில் ஷோ ஆகும். ஓகேங்களா? அதே போல் இந்த ஆர்டர் ஸ்லைசிங் ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மல் பையிங் ஆர்டர் விண்டோவில் யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்ஷன் செயினில் நீங்கள் யூஸ் பண்ணலாம், பேஸ்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சார்ட்டில் நம்ம ட்ரேட் பண்ணுவோம் இல்லையா, அதுலேயுமே நீங்கள் வந்து பல்கான குவான்டிட்டிஸை நீங்கள் என்ட்ரு பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் வந்து ஸ்லைஸ் ஆகி எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிள் மார்ஜின். இது வந்து பையிங் ஆர்டர் விண்டோவில் இப்போ புதுசாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட், இப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, F&O கான்ட்ராக்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஈக்விட்டி எது வாங்குறா இருந்தாலும் பையிங் விண்டோவில் இந்த அப்டேட் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நான் கன்சியூமர் பீஸ் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு ETF. ஓகேங்களா? இதில் வந்து நான் வந்து ஒரு 100 குவான்டிட்டி நான் வாங்க போகிறேன் அப்படின்னு நான் என்ட்ரு பண்ணுறேன். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரெக்யூர்டு அப்படிங்கிறதுல 2372 ரூபாய் தேவைப்படுது. அதாவது நீங்கள் 100 குவான்டிட்டி வாங்கணும் அப்படின்னா 2372 ரூபாய் தேவைப்படும் அப்படின்னு கீழே ஷோ ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணணும்? நம்மளோட ஃபண்டு பேஜில் போயிட்டு 2372 ரூபா நம்மக்கிட்ட இருக்கான்னு பார்க்கணும். இப்போ என்கிட்ட வந்து இல்லை. இப்போ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதுவரையும் நம்ம வந்து ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? நம்மக்கிட்ட ஃபண்டு இருக்கான்னு போயிட்டு ஃபண்டு பேஜில் பார்த்துக்கிட்டு இருப்போம். பட் இனிமேல் அந்த மாதிரி பார்க்க தேவையில்லை. ரெக்யூர்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த அவைலபிள் பக்கத்துட்ட ஃபண்டு பேஜில் உங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் இங்கேயே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் குவான்டிட்டி என்ட்ரு பண்ணுறீங்க,
அந்த குவான்டிட்டி இதை வாங்குறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுங்கிறது இங்கே கீழே ஷோ ஆகும். அந்த அமௌண்ட் உங்ககிட்ட ஃபண்டில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். தட் மீன்ஸ் வந்து பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு நாளைக்கு வந்து மல்டிபிள் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அப்டேட்டும் இப்போ புதுசாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மூணாவது ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டெப்த். மார்க்கெட் டெப்த் தான் ஆல்ரெடி கைட்டில் இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. பட் இதை வந்து இப்போ ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் அந்த கன்சியூமர் பீஸே எடுத்துக்கிறேன். இப்போ நான் அந்த கன்சியூமர் பீஸ் பை பண்ணணும் அப்படின்னா கர்சரை கொண்டு போயிட்டு பையின்னு கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு பையிங் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து நான் ஒரு 100 குவான்டிட்டி நான் பை பண்ணுறேன்னு வச்சுப்போம். 100 இல்லைனா 1000 குவான்டிட்டி நான் பை பண்ணணும்னு வச்சுக்கோம். குவான்டிட்டியை நீங்கள் என்ட்ரு பண்ணிடுவீங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போது யாராவது விற்றாதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் வாங்க முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ யாராவது விற்க தயாராக இருக்காங்களா? இப்போ லைவ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹118.61. நான் பார்த்தீங்க அப்படின்னா ₹117 நான் வாங்கலான் இருக்கேன். ஓகேங்களா? இப்போ ட்ரேட் ஆகிற ப்ரைஸை விட கம்மியாக நான் வாங்கலான் இருக்கேன். அப்போ இந்த ₹117 யாராவது 1000 குவான்டிட்டி விற்க தயாராக இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம எங்கே பார்க்கலாம்? மார்க்கெட் டெப்த்தில் நம்ம பார்க்கலாம். மார்க்கெட் டெப்த் இதுக்கு முன்னாடி வரையும் நம்ம எங்கே பார்த்துக்கிட்டு இருந்தோம்? இப்போ இந்த கன்சியூமர் பீஸ் மேலே கர்சரை கொண்டு போனீங்க அப்படின்னா இந்த டாட் இருக்கும். மூணாவது ஆப்ஷனாக மார்க்கெட் டெப்த்துன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பிட் ப்ரைஸ், ஆஃபர் ப்ரைஸ் அப்படிங்கிறது இருக்கும். இங்கே வாங்குற விற்கிறவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா 20 லெவல் டெப்த் வரையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இனிமேல் நம்ம இதை வாட்ச் லிஸ்ட்டில் பார்க்க தேவையில்லை, நம்மளோட ஆர்டர் விண்டோலேயே பார்த்துக்கலாம். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த ஆர்டர் விண்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பென் ஐக்கான் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்துக்கிட்டே மார்க்கெட் டெப்த் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஓப்பன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 லெவல் மார்க்கெட் டெப்த் ஷோ ஆகும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா 20 லெவல் வரையும் நம்மளால் பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் ₹117 யாராவது விற்க பார்ப்போம். இங்கே ₹107 யாரும் விற்கலை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து 118க்கு 80க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் விற்க தயாராக இருக்காங்க. ஜஸ்ட் அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரைஸ் வந்து இங்கே என்ட்ரு ஆயிரும். இப்போ நீங்கள் எந்த ப்ரைஸ்க்கு வந்து நீங்கள் செல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லை பை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ரைஸ் இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ட்ரு ஆயிரும். ஸோ இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் மார்க்கெட் டெப்த்தில் விற்கிறவங்க அவைலபிளாக இருக்காங்களா, இல்லை நீங்கள் வந்து செல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வாங்குறவங்க அவைலபிளாக இருக்காங்களா அப்படிங்கிறத வாட்ச் லிஸ்ட்டில் போய் பார்க்க தேவையில்லை. ஆர்டர் விண்டோலேயே பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் நம்ம பார்த்துக்கலாம். பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் அங்கே என்ன ப்ரைஸ் என்ட்ரு பண்ணுறாங்களோ ஜஸ்ட் நீங்கள் அந்த ப்ரைஸை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா போதும். அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ட்ரு ஆயிரும். நீங்கள் வந்து பை ஆர்டரை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது அந்த மார்க்கெட் டெப்த்தில் இது ஒரு புதுசாக இப்போ ஃபீச்சர் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. நாலாவது ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ரிமெம்பர் F&O குவான்டிட்டி அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா Zerodha கைட் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. மேலே ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களோட நேமை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா செட்டிங்ஸில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரிமெம்பர் F&O குவான்டிட்டி அப்படின்னு இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து டிஃபால்ட்டாக ஆஃபில் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் இதை எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஆக்டிவேட் ஆயிரும். இந்த ஃபீச்சர் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையோ இல்லை பர்டிகுலர் ஸ்டாக்ஸ்லையோ நீங்கள் ரொட்டீனாக ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதாவது கண்டினியூஸாக நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, சேம் குவான்டிட்டியில் நீங்கள் கண்டினியூஸாக ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ அந்த கன்சியூமர் பீஸ் வந்து நான் தினமும் வாங்கி விற்கிறேன். இல்லைனா நிஃப்டியோட இந்த ஏப்ரல் 25,000 கால் ஆப்ஷன் கான்ட்ராக்டை பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி தினமும் வாங்கி விற்கிறேன் அப்படின்னா இன்றைக்கும் நான் அதே ட்ரேட் பண்ணுறேன், இன்றைக்கி ஃபுல்லாக அதிலே ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வாட்டி நீங்கள் என்ன குவான்டிட்டியிலே நீங்கள் அதை பை பண்ண விரும்புகிறீங்களோ, இப்போ உதாரணத்துக்கு நான் இதில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 2 லாட் வந்து நான் இப்போ ஃபஸ்ட் டைம் பை பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். நீங்கள் அடுத்த தடவை நீங்கள் இதை பை அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 2ன்னு ஷோ ஆகும். இங்கே பார்த்தீங்களா 2ன்னு ஷோ ஆகுது. ஸோ இப்போ நான் இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது ஃபஸ்ட் டைம் பை பண்ணும்போது நான் இதை வந்து 3 அப்படின்னு நான் என்ட்ரு பண்ணுறேன். ஓகேங்களா? நான் 3 லாட் நான் பை பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இதை பை அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே 3ன்னு ஷோ ஆகும். நீங்கள் டிஃபால்ட்டாக அதை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு குவான்டிட்டி தான் டிஃபால்ட்டாக இருக்கும். பட் நீங்கள் அதை எனபிள் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இந்த F&O குவான்டிட்டி நான் இதுக்கு முன்னாடி 100 லாட் நான் போட்டிருந்தேன் இல்லையா, ஸோ அதனால் பாருங்கள் டிஃபால்ட்டாக 100ன்னு ஷோ ஆகுது. நம்ம அதை எடிட் பண்ணிக்கலாம். பட் நம்ம அதை கண்டினியூஸாக ட்ரேட் பண்ணுறதுனால அதை ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட நேரத்தை வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதை ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா அதை என்ட்ரு பண்ணிடுது. நம்ம இதுக்கு முன்னாடி என்ன குவான்டிட்டி நம்ம பை பண்ணியிருந்தோம், என்ன லாட் இதுக்கு முன்னாடி பை பண்ணியிருந்தோமோ அது ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே என்ட்ரு ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் ட்ரேடர்ஸ் கண்டினியூஸாக ருட்டீனாக ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதே ப்ரொஃபைலில் போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ பை கிளிக் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக பாருங்கள் ஒரு லாட் தான் இங்கே ஷோ ஆகுது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதை எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன நம்ம குவான்டிட்டி நம்ம வாங்கியிருந்தோமோ அது ரிமெம்பர் பண்ணி அதை ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரு பண்ணிடும். ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸாக இருக்கும். சடனாக பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகும், ஃபால் ஆகும். சம்டைம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட் ஆர்டரில் நம்ம எக்ஸிட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அது இருக்கிறதுலே லோ ப்ரைஸில் எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு லாஸ் வந்து அதிகமாக வந்து நமக்கு கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ நிஃப்டி நான் வந்து 25,000 கான்ட்ராக்டை வந்து நான் பை பண்ணுறேன் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து எத்தனை லாட் அப்படின்னு என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆர்டர் நம்ம யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஆர்டரில் போனீங்கன்னா மார்க்கெட் அப்படின்னு இங்கே கொடுத்துட்டீங்க அப்படின்னா மேலே அட்வான்ஸ் இருக்கும். ஸோ அட்வான்ஸ் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை எனபிள் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து நம்ம பை பண்ணிக்கலாம். ஸோ இது இப்போ எனபிள் பண்ணுறதுனால இதுக்கு நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவங்க ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்கலாம். இப்போ ஈக்விட்டி அண்ட் ஃபியூச்சர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் லெஸ் தென் 100 இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 2% அதாவது இப்போ ட்ரேட் ஆகிற ப்ரைஸ்லேருந்து 2% வரையும் பார்த்தீங்க அப்படின்னா அது எக்ஸிக்யூட் ஆகும். 2%க்கு மேலே போச்சு அப்படின்னா அது லிமிட் ஆர்டராக அதுவே கன்சிடர் பண்ணிக்கும். எப்போ ப்ரைஸ் 2%க்குள்ளே வருதோ பார்த்தீங்க அப்படின்னா அது மார்க்கெட் ஆர்டர்ஸில் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதே போல் ஈக்விட்டி அண்ட் ஃபியூச்சர்ஸுக்கு ப்ரைஸ் வந்து 100லேருந்து 500 இருக்கும்போது 1% இப்போ லாஸ்ட்டாக ட்ரேட் ஆகி நீங்கள் ஆர்டர் போடும்போது அந்த ட்ரேட் ஆகிற ப்ரைஸ்லேருந்து 1%க்குள்ளே தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நீங்கள் போடுற மார்க்கெட் ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகும். ஓகேங்களா? இன்கேஸ் ஒரு சடன் ஃபால் ஆகுது, மார்க்கெட் கீழே போயிட்டே இருக்குது அப்படின்னா 1%க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அந்த வித்தின் 1% லிமிட்டுக்குள்ளேயே அது வந்து லிமிட் ஆர்டராக இருக்கும். எப்போ 1%க்குள்ளே வருதோ பார்த்தீங்க அப்படின்னா அப்போ எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஈக்விட்டி அண்ட் ஃபியூச்சர்ஸுக்கு மோர் தென் 500 ப்ரைஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 0.5%. அதே போல் ஆப்ஷன்ஸுக்கு லெஸ் தென் 10 ரூபாயாக இருந்தது அப்படின்னா 5%. 10 ரூபாயிலேருந்து 100 ரூபாய்க்குள்ள ப்ரைஸ் இருந்தது அப்படின்னா 3%. 100 ரூபாயிலேருந்து 500 ரூபாய் இருந்ததுன்னா 2%. மோர் தென் 500 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா 1%. ஓகேங்களா? அதாவது சிம்பிள் கான்செப்ட் என்ன அப்படின்னா நீங்கள் மார்க்கெட் ஆர்டரில் எக்ஸிக்யூட் பண்ணும்போது சடனாக மார்க்கெட் கீழே போச்சு அப்படின்னா நமக்கு லாஸ் வந்து அதிகமாக வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அதை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக இந்த லிமிட் கொடுத்துருக்காங்க. இந்த லிமிட்குள்ளே தான் அது எக்ஸிக்யூட் ஆகும். இந்த லிமிட்டுக்கு மேலே போணுச்சு அப்படின்னா அது எக்ஸிக்யூட் ஆகாது. நீங்கள் போட்ட ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா லிமிட் ஆர்டராக அது பெண்டிங்லேயே இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஜீரோதா ரிலீஸ் பண்ண இந்த 5 ஃபீச்சர்ஸில் உங்களுக்கு எந்த ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களோட ட்ரேடிங்க்கு எந்த ஃபீச்சர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இல்லை கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையுமே கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing.